Hi students, I am Dilly Babu, Samacher Max class 10th, chapter 3, Algebra, exercise 3.15. Question number 2 பாருங்க. Draw the graph xy equal to 24. x, y greater than 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ரெண்டு சப்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. xோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு xோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கலாம். xy equal to 24. இப்போ இதில் நமக்கு ஒய்யோட வேல்யூ மட்டும் வேணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 24/x சொல்லலாம். ஒரு கிராஃப்னாலே நமக்கு பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ பார்த்துட்டு பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணலாம். டேபிள் எக்ஸு தென் ஒய். இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 24 டிவிசிபிள் ஆகிற நம்பராக நீங்கள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 கொடுக்குறோம் அப்படின்னா 24 கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போது 1 போட்டு பாருங்கள். 1 போட்டால் 24 டைம்ஸ். இப்போது எக்ஸுக்கு இடத்துல 2 போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா தட் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு 24/2ன்ற வார்த்தை வரும். அப்போ இதை கட் பண்ணால் 12 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸை நாங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே நம்ம 2 போடுறோம், 12. 24 அடுத்தது 3 கொடுக்கலாம் 8 டைம்ஸ். 4 கொடுக்கலாம் 6 டைம்ஸ். அடுத்தது 6 கொடுக்கலாம் 4 டைம்ஸ். 8 கொடுக்கலாம் 3 டைம்ஸ். 12 2 டைம்ஸ். 24 ஃபைனலாக 1 டைம்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து வேறு எந்த நம்பரும் நமக்கு கொடுக்க முடியாது. ரைட், இப்போ நமக்கு டேபிள் வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ டேபிள் வேல்யூலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கலாம் பாருங்கள். 1 2ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ பாருங்கள் 24 12 8 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகவும் ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகவும் ஆகிருந்தது அப்படின்னா இது இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லணும். சரிங்களா? ஸோ வேரியேஷன் போகும்போது நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம். எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் அண்டு ஒய்யோட வேல்யூ ஒய் வேல்யூ டிக்ரீஸ். இப்படி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லணும். இன்டைரக்ட் வேரியேஷன் அல்லது இன்வெர்ஸ் வேரியேஷன் கூட சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டேபிளுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எழுதலாம். பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1,24 1,24. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம பாயிண்ட் எழுதுகிறோம். 8 4,6 6,4 8,3 12,2 ஃபைனலாக 24,1. சரி, இப்போ பாயிண்ட் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது இதில் நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். ஈக்குவேஷன் என்ன பாருங்கள். ஈக்குவேஷன் போது நம்ம கொஷினில் xy ஈக்குவல் டு 24 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த ஃபார்மேட்லேயும் மாற்ற முடியும். இதை பாருங்கள், xy ஈக்குவல் டு கேனா கான்ஸ்டன்ட்டு. ரைட், இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ இந்த நம்பர் வரணும். ரைட்டுங்களா? அப்படின்னா என்ன மீனிங்? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 1 இருக்குது 1, ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது 24 இருக்குது 24. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களோட ஆன்சர் 24 வரும். ஸோ அப்போ எக்ஸும் ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும். ஸோ அப்போ xy ஈக்குவல் டு 24. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த கொஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்ன? அதுக்கு அடுத்தது ஒய்யோட வேல்யூ 6 இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு 2 வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, ரைட். இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் போடலாம். கிராஃப் பார்த்திங்கன்னா ஸோ 2 யூனிட்டாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வரும். ஏன்னா எக்ஸனோட வேல்யூ 24 வந்திருக்கு, ஒய்யோட வேல்யூ 24 வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம தேவையான எல்லா பாயிண்ட்டுமே நம்ம இங்கே பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே இதெல்லாம் பாயிண்ட்டு பண்ணலாம். 0க்கும் 1க்கும் இடையில இருக்கிறது 1. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 1,24. அந்த பாயிண்ட்டு 1க்கு நேராக 24 இதோ இருக்குது பாருங்கள். இது 1,24. அடுத்தது 2,12. ஸோ 2,12ன்றது இதோ இருக்குது. ஸோ இது 2,12. அடுத்தது 3க்கு 8. 3ன்றது 2க்கும் 4க்கும் இடையில இருக்கும். அந்த பாயிண்ட்டு 3,8. அடுத்தது 4க்கு 6. இதோ
4,6. அடுத்தது 6க்கு 4, இதோ 6,4. அடுத்தது 8க்கு 3, 8,3. அடுத்தது 12க்கு 2, 12க்கு 2, இதோ 12,2. அடுத்தது 24க்கு 1, 24க்கு 1 அடுத்து இதோ 24,1. ரைட். இப்போ நம்ம எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது ஸோ இது இன்டைரக்ட் வேரியேஷன்றதுனால மேக்ஸிமம் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணாமல் ஸோ நம்மளோட ஹேண்டை மட்டும் யூஸ் பண்ணி கர்வ் ஷேப்பு ட்ரா பண்ணுங்கள். இதோ பாருங்கள், இந்த பாயிண்ட்டை அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இப்படி ஜாயின் பண்ணுறோம். செகண்டு இந்த பாயிண்ட்டுங்களையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட்டுங்க கர்வ் ஷேப்பில் வர மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டையே யூஸ் பண்ணுங்கள், ஸ்கேலை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த லைன்ன்றது எதனுடைய வேல்யூ? எக்ஸ்ஒயோட வேல்யூ. அப்போ XY = 24. சரிங்களா? ரைட். இதில் நம்ம கொஷனில் 2 வார்த்தை கேட்டிருக்காங்க. X = 3 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 3 இதோ இருக்குங்க. எக்ஸோட வேல்யூ 3க்கு நேராக பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 3 இருந்தால் ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்குது? 8ல் இருக்குது. ஸோ அப்போது ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணலாம். X = 3 இதோ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 3 இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்குது? 8ல் போய்ட்டு முடியுது. சரிங்களா? அப்போ அந்த பாயிண்ட்டை இங்கே கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது ஒய்யோட வேல்யூ 6 அப்படியே இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ பாருங்கள் 6. இதோ ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது. எக்ஸோட வேல்யூ எதில் வந்து முடியுது பாருங்கள்? 4ல் வந்து முடியுது. அந்த லைனை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எங்கே ஸ்டார்டிங்கிறதுக்காக இந்த ஏரோ மார்க்கும், எண்டிங்கிறதுக்காக இந்த ஏரோ மார்க்கும் போட்டுருது. சரிங்களா? ஸோ இது போட்டதுக்கப்புறம் இந்த கிராஃப்னுடைய முக்கியமானது ஸ்கேலு. எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸும் ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்ஸும் எடுக்கணும். ஃபைனலாக இந்த கொஷனுடைய சொல்யூஷன் வரும். இப்போ X = 3 கிடைக்கும்போது ஒய்யோட வேல்யூ நமக்கு 8 கிடைச்சிது. Y = 6 இருக்கும்போது எக்ஸனோட வேல்யூ 4 கிடைச்சது. ஸோ இது 10th ஸ்டாண்டர்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்.